தாத்தா வாமா உட்காரு. நான் ஊருக்கு புறப்படுறேன் தாத்தா. ஊருக்கா? திடீர்னு என்னாச்சு? இங்கேயே தங்கணும்னு சொன்ன, ஏதோ எழுதணும்னு சொன்ன. அம்மா உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் வந்திருக்கு தாத்தா. புறப்பட்டு வர சொல்லிருக்காங்க. அப்படின்னா மறுபடியும் வரமாட்டியா தாயி? நீங்க எல்லாம் என் மேல காட்டின அன்பையும் ஆதரவையும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நான் நிச்சயம் திரும்ப வருவேன் தாத்தா. அவசியம் வரணும் தாயி. ஊருக்கு போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா, தைரியமா சொல்லு. நீ என் பேத்தி மாதிரி தாயி. உங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து அந்த ஓலைச்சுவடி அங்கேயே இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல மனித வாழ்க்கைக்கு பயன்படுற விஷயங்கள் இருக்கலாம் இல்லீங்களா? அதை எடுத்து நீங்க ஏன் தெரிஞ்சுக்க கூடாது? தப்புமா, அதை எடுக்க கூடாது. நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். அதை எடுத்தா தெய்வ குத்தமாயிடும். தாத்தா, தெய்வ குத்தம் ஆயிடும்னு இப்படி நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா அதுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாம போயிடும்ல. வேணாமா, அந்த பாவத்தை மட்டும் செய்யக்கூடாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு நான் ஓலைச்சுவடி எடுக்க முயற்சி பண்ணப்பதான் எனக்கு வாசுகியோட தரிசனம் கிடைச்சது. நீங்களும் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த ஓலைச்சுவடியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பாவது கிடைக்கும். இல்ல உங்க குலதெய்வம் சொல்றீங்களே, அந்த வாசுகியை தரிசிக்கிற வாய்ப்பாவது கிடைக்கும். இது ரெண்டுல எது நடந்தாலும் அது உங்க வாழ்க்கையில கிடைக்கிற புண்ணியம் தானே தாத்தா. தாத்தா தாத்தா, நான் போயிட்டு வரேன் தாத்தா. போயிட்டு வா பொண்ணு. அங்கதான் வண்டி நிக்கும். போதும், நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் தான் வந்துருச்சு இல்ல, நீங்க திரும்பி ரொம்ப தூரம் நடந்து போகணுமே. போங்க. தேங்க்ஸ். சரிங்க துரசாணி. நீங்க கண்டிப்பா ஊருக்கு போய் தான் ஆகணுமா துரசாணி? நானும் அதைத்தான் கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு இங்க இருந்து போறதுக்கு மனசே இல்ல. அம்மா உடம்பு சரியில்லைல்ல, கண்டிப்பா போய் ஆகணும். நான் வரேன். வரேங்க துரசாணி. வரேன் துரசாணி. ஏன்பா இதெல்லாம் பஸ்ல ஏத்தணும்? பஸ் வரட்டு உடனே சேர்த்து ஏத்துறேன். மேடம், நான் உங்களை மறுபடியும் பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கல மேடம். நீங்க கண்டக்டர் பாபா, பிளாக் பாபா. பிளாக் பாபா. மாத்தாடு மல்லிகைன்னு பாட்டு பாடுவானே அதே பாபா. ஆமா, நீங்க என்ன இப்படி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு? ஏய் பாத்து. அது முதல்ல உங்களை பார்த்த மயக்கத்துல புத்தி போச்சு. அதுக்கப்புறம் தானா வேலை போயிருச்சு. காதல்ல இதெல்லாம் சகஜம் இல்லையா? ஆமாமா. நான் ஒருத்தர் வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏதாவது சாப்பிடுங்க. ஒண்ணு வேண்டாம். டீ, காஃபி வேண்டாம். ஹார்லிக்ஸ் வேண்டாம். ஏதாவது ஒண்ணு என் கையால சாப்பிடுங்க. மனசு நிம்மதியா இருக்கு. நீங்க சும்மா இருங்க. தொப்பி அங்கிள், ஒரு ஹார்லிக்ஸ் போடு. என்னது பாசிக்கு கட்ட காபி குடிக்கிற கரையா நீ? இன்னைக்கு நீ ஹார்லிக்ஸ் குடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டியாக்க? வேலையை பாரு. அதிகமா பேசுறவன் ஆத்திக்கிட்டு இருப்பான். கனிவா பேசுறவன் காதலிச்சுக்கிட்டு இருப்பான். நானு முந்தன் ஊரவை நாடி வந்த பார்வை சக்கரப்போடு தேடி வந்த வேலை வேடன் செய். பிளாக் டீ குடிக்கிறது இந்த பிளாக் பாபாவோட ஸ்டைல். ஹார்லிக்ஸ் குடிக்கிறது மை ஸ்வீட் ஹார்ட் மதுமதியோட ஸ்டைல். மதுமதியா? ஏ மதுமதி எங்கடா? வந்திருக்காங்க. எங்க தள்ளுறா? அம்மாடி மதுமதி, ராசாத்தி, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? என்ன அங்கிள், இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை அம்மனி. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அங்கிள். பாஸ்ட் பேடு, பிரசன்ட் ஓகே. என்னைக்கு இருந்தாலும் நீ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருவேன்னு தெரிஞ்சுதா நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற முடியோ? நான் கூட காத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். கொஞ்சம் என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க. என்னது? இந்த ஆள் சரியான கிறுக்கு அங்கிள். முக்கியமான வேலை இருக்குது, ஒரு நிமிஷம் மணி. வாங்க சீக்கிரம் வாங்க. டேய் மடையா, இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் போயிடும். எந்த ரூட்ல பணத்தை விட்டியோ அதே ரூட்ல தான் பணத்தை எடுக்கணும். அதான் புத்திசாலித்தனம்.
முதல்ல இந்த மூட்டை தூக்குற வேலையை போட்டுட்டு மூளைய யூஸ் பண்ணி முன்னுக்கு வாடா கண்ணா. வரட்டா கண்ணா? வாங்க அங்கிள். நான் வந்துட்டேன் மணியோ. வந்துட்டேன். ரைட். பாபா, பிளாக் பாபா. இப்ப பாரு இந்த பிளாக் பாபா ஸ்டைல். வா. டிக்கெட்ட குடுறா, போடா. டிக்கெட்ட குடுறா. பேலன்ஸ். பேலன்ஸ் கேக்குறியா? உன்னை அன்னைக்கு ஏமாத்தனோட இதே மாதிரி ஒரு அறை விட்டு இருந்தா உனக்கு இந்த கேவலமான நிலைமை வந்திருக்காதுடா. மூளையை யூஸ் பண்ணு, வாழ்க்கையில முன்னேறுவேன். ஆளாளுக்கு மூளை யூஸ் பண்ணுங்கிறாங்க. வச்சுக்கிட்டாடா இல்லைங்கிற. என்னைக்கு நான் அந்த மதுமதிய பார்த்தனோ அன்னைக்கே எல்லாம் போயிருச்சுடா. டாமி. ஆரம்பிச்சிட்டீங்க. மது வந்துட்டாங்க. வந்துட்டியாமா? வர வச்சிருக்காங்க டாடி. அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன் லெட்டர் போட்டீங்க? அப்படி எழுதினா தானே நீ வருவ. நீங்க இப்படி போய் பேசுறதுனால தான் உங்களுக்கு பொம்பளை புள்ளையா நான் பிறந்திருக்கேன். அதனாலதாம்மா எங்களுக்கு பயமே. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. பிறந்ததுல இருந்து உன்னை விட்டு நாங்க பிரிஞ்சு இருந்திருக்கோமா? அப்படிப்பட்டவ ரிசர்ச்னு காட்டுக்கு போய் நாள் கணக்குல அங்கேயே இருந்தா எங்களுக்கு பயமா இருக்காதா சொல்லு? நீ சொல்றது கரெக்டாமா. ஆனா இப்ப என்னாச்சு? போன வேலை முடியாம பாதியிலேயே வர வேண்டியதாயிடுச்சு. அப்ப மறுபடியும் காட்டுக்கு போகணுங்கிறியா மணி? நீ வேணா போடா, அவ வரமாட்டான். பல்ல உடைச்சிரும் படவா காடுகிட்டுன்னு சொன்னீங்கன்னா போய் பக்கோடா போடுறா. பக்கோடா சங்கரா அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டாங்க சார். இந்த தடவை போனா டெஃபினட்டா ஒலைச்சோடி எடுத்துட்டு வந்துருவேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இத்தனை வருஷமா நாகசாஸ்திரம் இருக்குன்னு நான் நம்பினாலும் என்னால நிரூபிக்க முடியல. இன்னைக்கு உன்னோட அனுபவத்தை வச்சு நான் நம்புறது உண்மைன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிப்பேன். ஓலச்சோடியில் இருக்கிற நாகசாஸ்திரத்தை நீ கொண்டு வந்து சாதிச்சேன்னா ஒரு புது அத்தியாயத்தை உண்டாக்குற பெருமை உனக்கு கிடைக்கும். எஸ் சார். ஐ திங்க் இட்ஸ் யுவர் ஃபோன். ஓ, நீங்க கேட்ட புக். தேங்க் யூ. ஹலோ. ஹாய் பிரவீன். எப்ப வந்த? நான் ப்ரொஃபசர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். வீட்ல தானே இருக்கேன். இப்ப வந்துடுறேன். ஓகே, போனை வை. சார் நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார், பை. 1 minute. இந்த தடவை வரும்போது நாகசாஸ்திரத்தோட தான் வரணும். ஆல் தி பெஸ்ட். Thank you sir. ஹலோ அங்கிள். வாமா வா. ஊர்ல இருந்து நீ எப்பமா வந்த? நேத்து தான் வந்தேன் அங்கிள். அப்படியா? லட்சுமி, இதோ வரேங்க. மது வந்திருக்கா பாருமா. ஹாய் ஆண்டி. வாமா மது, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பிரவீன் எங்க? பிரவீனா? அவன் இன்னும் டெல்லில இருந்து வரலையேம்மா. எனக்கு வீட்ல இருக்கேன்னு ஃபோன் பண்ணாரே. அவன் உன்கிட்ட விளையாட்டுக்காக போன் பண்ணிருப்பான். நீ உள்ள வாமா. இல்ல ஆண்டி, நான் அப்புறம் வரேன். பை. டெல்லி விஷயம் அப்புறமா பேசிக்கலாம். நான் பொய் சொல்லி வரவழைச்சிட்டேன்னு என் பொண்ணு மதுமதிக்கு என் மேல ரொம்ப கோபம். நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. அங்கிள் மது தம்பி, கல்யாணம் பண்ண வெடி வயசுல இருக்கிற பொண்ண காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு ராத்திரி பகலா நாங்கெல்லாம் தூக்கம் எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹாய் பிரவீன். வர நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் டைரக்டா ஏர்போர்ட்ல இருந்து இங்க வந்துட்டேன். எப்படி இருக்க? ஃபைன். ஆமா மது, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் கோயிலுக்கு போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு போயிருக்காங்களா? ஆமா. சரி, கூட்டிட்டு வாங்க. ஓகே அங்கிள். பிரவீன், உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும். பேசுவோமே. வா, மேல போய் பேசுவோம். நானும் உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும். கம். சரி, உன் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? அட்வென்ச்சரஸா மட்டும் இல்ல, ரொம்ப த்ரில்லிங்காவும் இருந்தது. த்ரில்லிங்கா? பிரவீன், நான் பார்த்த விஷயங்கள், சந்திச்ச அனுபவங்கள், இட்ஸ் ரியலி அன்பிலீவபிள். அது என்னது கையில? ஓ, இதுவா? தாயத்து. தாயத்தா? பிரவீன், சொன்னா நீ நம்ப மாட்டேன். வெள்ளனாகும் என்ன பழி வாங்க துடிக்குதான். அதான் காட்டுல ஒரு சாமி இதை எனக்கு கட்டி விட்டாரு. இத நீ நம்புறியா? உங்க அம்மா புத்துக்கு பால் ஊத்துனாலே நீ கோவப்படுறவ. இப்ப இந்த தாயத்தை கட்டிருக்கனா என்னால நம்பவே முடியல. நம்பித்தான் ஆகணும் பிரவீன். நீ ஒரு ஸ்காலர், மத்தவங்க பார்த்தா சிரிப்பாங்க. முதல்ல அது காட்டு. கேட்ட மாட்டேன். உன்ன மாதிரி படிச்ச அப்பாவிங்க இருக்கிறதுனாலதான் சாமியாருங்க ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, நான் வேணுமா தாயத்து வேணுமா? நீதான் வேணும். அப்படின்னா அது காட்டு. ஒருவேளை பாம்பு வந்தா? நான் இருக்கேன்ல. ஏன் நீ இருந்தா பாம்பு வராதா? வராது. ஏன் வராது? அந்த பாம்பே நான் தான். ஸ்டாப் ஜோக்கிங் யா. 1 second.